திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள் நேற்று அத்துமீறி நுழைந்து போராட்டம் நடத்திய 195 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் ஈரான் செய்தியாளர் சிவகுமார், விவரம் என்ன? நிச்சயமா தேவபிரியன், அதாவது மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் சொந்தமாக மலை அமைந்துள்ளது. இந்த மலையானது யாருக்கு சொந்தம் என கடந்த ஒரு மாத காலமாக இஸ்லாமியர்களுக்கும் இந்து அமைப்பினருக்கும் ஒரு போராட்ட களமாகவே அந்த திருப்பரங்குன்றம் மாறி உள்ளது. தொடர்ந்து பல்வேறு அமைப்பினரும் இங்கு மலை சென்று ஆய்வு செய்ததால் பொதுமக்கள் நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கடந்த 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி 144 தடை உத்தரவு பிறப்பித்து கோவிலுக்கு அதிக கூட்டம் சேரக்கூடாது என்று தடை விதித்திருந்த நிலையில் இந்து முன்னணியினர் நேற்று போராட்டம் நடத்துவதை அறிவித்திருந்தனர். 144 தடை உத்தரவால் திருப்பரங்குன்றம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு 4 வீதிகளிலுமே கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அவ்வப்போது இந்து அமைப்பினை சேர்ந்தவர்கள் காவல்துறை பாதுகாப்பையும் மீறி கோஷமிட்டதால் ஒரு 195 பேருக்கு மேல் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர். தொடர்ந்து மாலை நீதிமன்ற உத்தரவுப்படி அனைவரும் விடுவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை பாதுகாப்பை மீறி 190 பேர் அத்துமீறி நுழைந்ததாக கூறி அவர்கள் மீது திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று 144 உத்தரவு தடை உத்தரவு தளர்த்தப்பட்டதால் கோவில் பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. மலைக்கு செல்லக்கூடிய அனைவருமே அனுமதிக்கப்படுகிறார்கள். பொதுமக்கள் உரிய பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் சோதனைக்கு பின்னரே மலைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதாவது பால் உணவுப் பொருட்கள் மட்டும் கொண்டு செல்ல அனுமதி, மற்ற எதுவும் மலைக்கு கொண்டு செல்லக்கூடாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலைக்கு இந்து அமைப்பினர் அல்லது இஸ்லாம் அமைப்பினர் கூட்டமாக செல்வதற்கு அனுமதி கிடையாது என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த 144 தடை உத்தரவு தளர்த்தப்பட்டதால் தற்போது பக்தர்கள் கோவிலுக்கு எந்த ஒரு அச்சமுமின்றி சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.